அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். 21/2025 காலை 11 மணிக்கு சரியாக இந்த வானிலை அமைப்பானது பதிவு செய்யப்படுகிறது. நமது சேனலிற்கு புதிதாக பார்வையாளராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பார்க்கவும். நாம் கொடுக்குற அறிக்கை கண்டிப்பாக எல்லாருக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் ஆகவும் அது துல்லியமான ஒரு அறிக்கையாக தான் நம்ம கொடுத்து வந்துட்டுருக்கோம். இது நாள் வரைக்குமே நாம் அறிவித்த எந்த ஒரு வானிலை இதுலேயும் பார்த்தீங்கன்னா தற்பொழுதைய மாற்றம் எதுவும் நாம் செய்யப்படல. என்னென்ன தேதியில் எந்தெந்த இடத்துல எப்பப்போ மழை, எந்த இடத்துல குளிர், எப்பப்போ எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் கரெக்டாக கொடுத்துட்டு வந்துட்டுருக்கேன். அதுபோல் தான் நேற்றைக்கு ஓரிரு இடங்களில் தென் கடலோரங்களில் கூட ஒரு தென் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்பட்ட ஒரு மழையானது ஆங்காங்கே ஒரு லேசான தூறல் துளி அப்படின்ற மாதிரி இருந்தது. அதாவது லேசான மழை தான் நம்ம சொல்லியிருந்தது. ஓகே, அது எங்கெங்கே எப்படின்றத நம்ம இந்த இதில் பார்த்துருப்போம். நாகப்பட்டினத்தின் தலைஞாயிறு 2 மில்லிமீட்டர் அளவு. அடுத்தது பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டத்தின் மடுக்கூர் 3.6 மில்லிமீட்டரும், தஞ்சாவூர் மாவட்டத்தின் இச்சன் விடுதி 3 மில்லிமீட்டர், தஞ்சாவூரின் பட்டுக்கோட்டை 2 மில்லிமீட்டர், தஞ்சாவூர் பேரணி 1 மில்லிமீட்டர் அளவுக்கு மழை பொழிவும். திருவாரூர் மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா திருத்துறைப்பூண்டியில் 8.6ம், திருவாரூர் மாவட்டத்தின் சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் முத்துப்பேட்டை 5 மில்லிமீட்டர் அளவுக்கு மழை பொழிவானது பதிவாகியுள்ளது. அடுத்தபடியாக நாம் எதிர்பார்க்கப்பட்ட அந்த தென்மேற்கு பகுதிகளான அப்படின்ற மாதிரி திருநெல்வேலி மாவட்டத்தின் பார்த்தீங்கன்னா ஊத்து பகுதி 11 மில்லிமீட்டரும், அடுத்து 4.7 மில்லிமீட்டர், காக்காட்சி 4 மில்லிமீட்டர், கொடுமுடி 2 மில்லிமீட்டர் அளவுக்கு மழை பொழிவானது ஒரு லேசான மழை அப்படின்ற மாதிரி இருந்தது. இதுபோல் ஆங்காங்கே தென் கடலோரங்களில் ஒரு மேகமூட்டத்தோடு இருந்திருந்தாலும் பெரிதளவுக்கு ஒரு மழை பொழிவாக இருந்திருக்க வாய்ப்பில்லை. ஏன்னா நம்ம சொல்லிட்டோம் ஏற்கனவே, உயரழுத்தத்தின் தாக்கமானது அவ்வப்போது வர தொடங்கிவிடும். 19ஆம் தேதி கொடுக்குற மழை பொழிவு ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி ஒரு இடங்களில் கனமழையாக அப்படின்ற மாதிரி இருக்கிற இந்த மழைப்பொழிவு சூழலானது 20ஆம் தேதிக்கு பெரிதாக எதிர்பார்க்கப்பட முடியாது. புதுச்சேரிக்கு தெற்கே, அதாவது கடலோரத்தில் தெற்கு டெல்டா கடலோரங்கள், அதை ஒட்டிய தென் கடலோர பகுதிகளில் ஓரிரு இடங்களில், தென்மேற்கு தொடர்ச்சி அந்த மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்கள் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்பட்ட மழை தான் இது இன்றைக்கு, அதாவது இன்றைக்கும் ஒரு சில இடங்களில் தென் முனையில் எங்கேயாவது இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாகவும், அப்படி பார்த்திங்கன்னா அடுத்து ஒரு 2 நாட்கள் குழப்பமான வானிலை தென் முனை மாவட்டங்களில், தென் கடலோரங்களில் ஓரிரு இடங்களில், டெல்டாவின் தெற்கு பகுதியாக அப்படின்ற மாதிரி இப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலை. அதாவது பெரிதளவு மழை பொழிவு இல்லை. இது இனி இப்போ இருக்கிற காலகட்டங்கள்னு பார்த்திங்கன்னா உயரழுத்தம் பார்த்திங்கன்னா மத்திய இந்திய தரைப்பகுதியில் ஒரு உயரழுத்தங்கள், அரபிக்கடலில் ஒரு உயரழுத்தங்கள், இதனுடைய தாக்கமானது பார்த்திங்கன்னா இப்போ இலங்கையின் ஊடா வரைக்குமே அப்படின்ற மாதிரி அதோட தாக்கம் வட இந்திய குளிரலை உள்ளே வருது. அதே போல் வட துருவத்தில் பயணிக்கக்கூடிய அந்த ஒரு குளிர்காற்றும் அவ்வப்போது இணைய பெற்று அப்படின்ற மாதிரி ஒரு கடும் குளிரை ஏற்படுத்தும் ஒரு அமைப்பாக அப்படின்ற மாதிரி இருக்குது. அதுதான் நான் ஏற்கனவே, அதாவது மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் சில இடங்களில் உறைபனிக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கிறது அப்படின்ற மாதிரி. வட தமிழகத்தில் இப்போ பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு 24 மணி நேரம் அல்ல அடுத்த 48 மணி நேரத்திற்கு கூட ஒரு கடும் குளிராக அப்படின்ற மாதிரி தெரியப்பட்டாலும் அடுத்தடுத்த மணி நேரங்களில் ஒட்டுமொத்த தமிழகத்திற்குமே பார்த்திங்கன்னா ஒரு குளிர்ச்சியான ஒரு சீதோஷண நிலை, குளிர் அதிகமாக, பகலிலே வெப்பம் இருந்தாலும் இது உயரழுத்தத்தின் தாக்கம்னாலே நமக்கு அதோட குணாதிசயம் தெரியும் நமக்கு. அதாவது பகலிலே நல்ல ஒரு வெயில் அடிக்கும், வானம் நல்ல ஒரு தெளிவானது அப்படின்ற மாதிரி. முன்ன பார்த்திங்கன்னா அந்த ஒரு மந்தமான சூழ்நிலை இருந்தது. காரணம் பார்த்திங்கன்னா அவ்வப்போது கிழக்கு காற்றலையின் பெறுகின்ற ஒரு காரணத்தால் அதாவது மழைப்பொழிவை கொடுக்க ஒரு ஏதுவான சூழ்நிலை இல்லாத பட்சத்தில் அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்து ஒரு மந்தமான மேகமூட்டம் அப்படின்ற மாதிரி. இப்போ பார்த்திங்கன்னா கிழக்கு காற்றில் முற்றிலுமாக தடைப்பட்டு அப்படின்ற மாதிரி, அதாவது மலேசியா தாய்லாந்து வளைகுடாவில் இருக்கக்கூடிய ஒரு நிகழ்விற்கும், அடுத்தபடியாக தற்பொழுது இலங்கைக்கு தெற்கு புறமாக நமது நிலநடுக்கோட்டு பகுதியை ஒட்டிய பகுதியில் அந்த காற்று சுழற்சியில் பார்த்திங்கன்னா அங்கே செல்கின்ற ஒரு காரணத்தால் கிழக்கு காற்றால் ஏற்றம் இல்லை. வெறும் ஒரு வறண்ட காற்று மட்டுமே தான் நமது தமிழகத்தை மற்றும் இலங்கையின் மீதாகவும் அப்படின்ற மாதிரி போகிற ஒரு காரணத்தால் தான் பெரிதளவு மழை பொழிவு அப்படின்றது மாதிரி அடுத்த ஒரு வார காலங்களுக்கு அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்க முடியாது. தென் முனை மாவட்டங்களில் மட்டும் அடுத்த ஒரு 2 நாட்களுக்கு குழப்பமான ஒரு வானிலை நிலவும். அவ்வளோதான். அங்கேயும் பார்த்திங்கன்னா மழை பொழிவானது அப்படின்ற மாதிரி விலகிடும் முற்றிலுமாக. அடுத்து இந்த மாத இறுதியில் அப்படின்ற மாதிரி தான் ஒரு நிகழ்வு. அதாவது இந்த நிகழ்வு இதே நிகழ்வு தான். இது அடுத்து சுமத்ரா தீவு அருகே ஒரு நிகழ்வு அப்படின்ற மாதிரி, அது கூட ஒரு இணைப்பு ஆக அப்படின்ற மாதிரி ஒரு நீள்வட்ட சுழற்சியாக அப்படின்ற மாதிரி இந்த மழைப்பொழிவு எல்லாம் பார்த்திங்கன்னா கடலிலேயே, அதாவது இலங்கைக்கு தெற்கு புறமாக இருக்கக்கூடிய ஒரு கடல் பகுதியிலேயே மழைப்பொழிவை உருவாக்கி அங்கேயே அப்படின்ற மாதிரி கொடுத்து கொண்டு இருக்க ஒரு சூழ்நிலையாகத்தான் அப்படின்ற மாதிரி இருக்கும். இது அவ்வப்போது அந்த மாத இறுதியில் எட்டி பிடிக்கும் பொழுது ஒரு சில இடங்களில் ஓரிரு இடங்களில் தமிழகம் மற்றும் புதுவையில் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது. ஒரு பெருமழையோ அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்றது தான் உண்மையான ஒரு நிதர்சனமான ஒரு வானிலை அமைப்பாக இருக்குது. படிப்படியாக இந்த மாத இறுதியில், அதாவது வடகிழக்கு பருவமழை விடைபெற்றுவிடும் என்று அறிவிப்பார்கள் என்று நினைக்கிறேன். கண்டிப்பாக அதை பொறுத்திருந்தான் பார்க்கணும். ஐஎம்டி ரிப்போர்ட் வரும். குளிரலை, அதாவது இந்த வறண்ட காற்று அப்படின்ற மாதிரி ஒரு அந்த வடகிழக்கில் இருந்து, அதாவது வட மேற்கு புறமாக இருந்து வடகிழக்கு திசையிலிருந்து வரக்கூடிய இந்த காற்று
ஒரு வலுவான ஒரு காற்றாக இருக்கிறதால கடலோரங்கள்லேயும் மற்றும் ஓரிரு இடங்களில் அவ்வப்போது தென்முனையில் ஒரு வலுவான காற்றாக வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மன்னார் வளைகுடாவின் அதாவது ஒட்டிய இந்த பாக்சலசி பகுதிகள் மற்றும் தென் முனை மாவட்டங்கள் குமரிக்கடல் பகுதிகளில் வளிமண்டலத்தில் ஒரு மேலடுக்கு சுழற்சி அப்படின்ற மாதிரி மெலிந்த சுழற்சி, அது ஒரு பெரிய சுழற்சின்னு சொல்ல முடியாது. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் அப்படின்ற மாதிரி காற்றின் போக்கானது அவ்வப்போது கொஞ்சம் ஒரு அச்சமூட்டும் காற்றாக அப்படின்ற மாதிரி தெரியும் உங்களுக்கு. பெரிதளவுக்கு அப்படின்ற மாதிரி எதுவும் அச்சப்பட தேவையில்லை. வானிலை சார்ந்த ஒரு கணிப்புக்குன்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மாற்றம் நான் இது வரைக்குமே உங்களுக்கு கொடுத்துட்ருக்கிறதுல எதுவும் மாற்றம் செய்யலை. இருக்கிறத நான் என்னென்ன பார்த்து அனலைஸ் பண்ணுறேனோ இதெல்லாம் இப்படி தான் இருக்குது அப்படின்றத நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நீங்கள் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் பார்த்தீங்கன்னா மென்மேலும் நான் உங்களுக்கு என்னால் முடிஞ்ச ஒரு இதை கொடுக்குறேன். இனி வரும் நாட்களிலும் மழைப்பொழிவானது எங்கே இருக்குது அப்படின்றதெல்லாம் அவ்வப்போது நான் அப்டேட்ஸ் என்னோடய அறிக்கையை கொடுக்குறேன். கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள். வானிலையோடு எப்பொழுதும் இணைந்திருங்கள். எப்பொழுதும் பார்த்தீங்கன்னா வானிலை மாறுதலுக்கு உட்பட்ட ஒரு விஷயம். என்ன எப்போ நடக்குது தெரியும். மழை பெஞ்சால் மட்டும் தான் வீடியோ பார்க்கணுன்னு கிடையாது. வானிலையோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.